வணக்கம் guys, ஆப்ராகடாப்ரா டிடி ஃபியூச்சர்ஸ் கோப்ரா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழில் பார்த்துருப்பீங்க, கப்பி டப்பு செட்டப்பு தான். நீங்கள் நினைக்கிற 10 பேர் கப்பி கிடையாதுங்க, வெறும் கப்பி ப்ரீடிங் செட்டப்பு. பார்த்தீங்கன்னா 10 கப்பி டப்பு செட்டப்பு கூடிய சீக்கிரம் வந்துடும், கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு நம்ம என்ன டப்பு செட்டப் பண்ண போகிறோம்னா கப்பி டப்பு தான். நான் சரி வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தட்டுங்க, ட்ரிக் அண்ட் டிப்ஸ் நான் சொல்கிறேன். அவங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செட் பண்ண டப்புக்கு தான் போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த டப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் செட் பண்ணேன். ஒரு 2 நாள் கழித்து ஃபிஷ்ஷு விடலான்னு இருக்கேன். அதுக்காண்டி இப்போ கல் உப்பு போட்டு கிராவெல்லாம் போட்டு தண்ணி செட் பண்ணி வச்சுன்னு இன்னும் 2 நாள் கழித்து மீனை விட்டால் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2 நாள் கழித்து நம்ம மீனை வாங்க போவோம். பார்த்தீங்கன்னா நம்ம டப்பு செட்டப்பு கரெக்டாக தான் இருக்கும். 2 நாள் கழித்து போவோம். இப்போ நான் கொஞ்சம் லேட்டானோடனே நைட்டு தூங்க போகிறேன். 2 நாள் கழித்து நம்ம மீனை விடுவோம். என்ன மீன் வாங்க போகிறோன்னு எனக்கே தெரியாது, கப்பி வெரைட்டியில். ஸோ வாங்க அடுத்த நாளைக்கு போவோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. நான் பார்த்தீங்கன்னா கப்பி க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். கப்பி செமியடல்ட்டு தான் கேட்டேன், ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் லிஸ்ட் தந்துட்டாங்க. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. மாலியும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன், நம்மள்கிட்ட ஸ்டாக்கு இல்லை, அதனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயல் கப்பி புதுசாக ட்ரை பண்ணலான்னு யூடியூப்லலாம் சொல்லியிருந்தாங்க. ஃபோனில் எது பெஸ்ட்டோ ஐஃபோனோ ராயல் கப்பிலையும் இதுன்னு நம்ம ஜிலானி என்ன சொல்லியிருந்தாரு. ராயல் இப்போ தான் வாங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அப்புறம் என்கிட்ட மிஸ்டர் ப்ளூ மெடிசன் கொஞ்சம் தீர்ந்துருச்சு வீட்டில், அதனால தான் இது வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அங்கே டப்பு செட்டப் பண்ண போவோம். நம்ம டப்பு அங்கே தான் இருந்தது, ஆனால் இடத்த மாற்றோம். ரொம்ப பூச்சியெல்லாம் விழுகுதுன்னு பாருங்கள். அங்கே இருந்ததை நான் இங்கே மாற்றிட்டேன். மாளிகைக்கு ஒரு செட்டப் பண்ணிட்டேன். நம்ம கப்பியெல்லாம் நம்மளே சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். 2 மேல் 3 ஃபீமேல் தான், அப்போ தான் ப்ரீடிங் கரெக்டாக இருக்கும். நம்ம 2த்துலேயும் ஒரே தட்டி தான் தண்ணி பிடிச்சோம். கப்பி டப்பை திறந்து பார்த்துருவோன்னு பார்த்தா நல்லா தான் இருக்குது. இப்போ நம்மளோட கப்பி எடுத்து நம்ம ஃபிஷ்ஷை எடுத்து டெம்பரேச்சர் செட் பண்ணிடுவோம். அது கொஞ்சம் நேரம் டெம்பரேச்சர் செட் ஆகட்டும். நான் என் தங்கச்சிக்கு போய் லாலிபாப் வாங்கிட்டு வரேன். நம்ம கப்பிக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கப்பி தனியாக மாலி தனியாக விட்டுருவோம். நம்ம கப்பி டப்பா பார்த்தீங்கன்னா 2 மேல் 3 ஃபீமேலு கரெக்டாக இருக்கும். நான் கிட்ட இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆகும், ஏன்னா அதுக்கு காரணமே நான் தான். ஏன்னா மாலியோட சேர்த்து விட்டேன். மாலியை பிடிக்கிறது பதிலாக கப்பி கையில் மாட்டிக்கிட்டே இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா கப்பி நம்மள்ட்ட பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இது எல்லாம் இந்த மாலி பயல்களால் தாங்க. சரிங்க, நான் அப்டேட்டு தரேன். இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.